குட்டி குட்டி ருக்கு, உனக்கு பார்வை வரப்போகுது. ஆமா ருக்கு, உனக்கு மறுபடியும் பார்வை கிடைக்க போகுது. எங்க அம்மா அவங்களோட கண்ணை உனக்காக தந்துட்டு போயிட்டாங்க. நம்ம இப்படி ஆயிட்டுமேன்னு இனிமே நீ கவலைப்பட வேண்டாம் ருக்கு. குட்டி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன். உன் சோகத்தெல்லாம் மறைச்சிட்டு எனக்கு நீ ஆறுதல் சொல்றியா? குட்டி, எனக்கு பார்வை போயிடுச்சுன்னு ஒரு நாள் கூட நான் வருத்தப்பட்டதே கிடையாது. கடவுள் படைப்புல எல்லா அழகையும் நான் பார்த்துட்டேன். பௌர்ணமி நிலவு, மார்கழி மாசத்து பனி, மழலையோட சிரிப்பு, பூத்து குலுங்குற பூ, இப்படி எல்லா அழகையும் நான் பார்த்து ரசிச்சிட்டேன். அதனால பார்வை இல்லாதது எனக்கு ஒரு குறையாவே தெரிஞ்சதில்ல குட்டி. ஆனா இப்ப ஒரே ஒரு விஷயத்துக்காக மறுபடியும் எனக்கு பார்வை வரணும்னு ஆசைப்படுறேன். எதுக்கு தெரியுமா குட்டி? உங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க எனக்கு கண்ணு கொடுத்திருக்காங்க. நீ என்னடானா ஒரு அடிமை மாதிரி என் தேவையெல்லாம் நிறைவேற்றிட்டு உன் சோகத்தை மறைச்சு ஏன் சந்தோஷம் தான் பெருசு நினைக்கிற பாரு. உன்னை நான் பார்க்கணும் குட்டி, நான் உன்னை பார்க்கணும். அதுக்காக எனக்கு பார்வை வரணும் குட்டி. ருக்கு, கொஞ்சம் எந்திரிய. ஏன் எந்திரிய சொல்றேன். அந்த பக்கம் திரும்ப. என்ன பண்ண போற? தலையில பூ வைக்க போறேன். ருக்கு, குட்டி போலாமா? போலாம். பாட்டி, இத வர வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க பாட்டி. என்ன குட்டி? பாட்டி, ருக்குக்கு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்காப்பா. இவ்வளவு அழகா நான் கூட அலங்காரம் பண்ணதில்ல. என் கண்ணே பட்டுடும் போட்டிருக்கு. குட்டி, உனக்கு பொண்டாட்டிய வரவ ரொம்ப கொடுத்து வச்சவன். ஐயோ, அதெல்லாம் இருக்கட்டும். மத்த விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. எந்த விஷயம்ப்பா? இங்க. ஓ, இதுவா? ஐயோ, என்ன குட்டி போலாம் போலாம் சொல்லிட்டு பேசிட்டே இருக்க? போலாம். அது வந்து ருக்கு, நீ யார்கிட்ட ஜாக்கெட் தைக்கிற? தெருமுனையில இருக்கிற டெய்லர் கிட்டதான். ஏன்? இனிமே நீ அவன்கிட்ட தைக்க வேணாம். நம்ம வேற ஆள பாப்போம். பாரு, கழுத்துக்கிட்டலாம் ரொம்ப லூசா தச்சு வச்சிருக்கான். கழுத்து கிட்டயா? ஓ, இப்ப போலாமா? போலாம். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you சார். ருக்கு, போலாம். போயிட்டு வரேன் சார். உங்களுக்கு வெண்ணிலா, இது சாக்லேட். எக்ஸாம் எழுத இவ்ளோ ஈஸியா பெர்மிஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை குட்டி. அதுக்காக ஒரு சின்ன ட்ரீட். பரீட்சை எழுத பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். உனக்கு இருக்கிற அறிவுக்கு நல்லாவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவ. அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகணும். சரி, நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அப்புறம் கல்யாணமா? ஐயோ, ஐஸ்கிரீம் மாத்தி எடுத்துட்டேன். இன்னொரு கப் சொல்லட்டுமா? எதுக்கு? உனக்கு. எனக்கு இது போதும்.